அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இன்னைக்கு 16ஆம் தேதி, இன்னைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போக கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இதோ கிராமங்களுக்கு கடந்து போய் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், அநேகருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் எங்களை அழைத்து கொண்டு போகிற கிருபைக்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கடந்து போகும்போது தேவனுடைய மகிமை எங்களுக்கு முன்பாக கடந்து வருவோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகை எங்களை நிரப்பவும், இந்த நாள் தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாளாய் தேவன் கிருபை எங்களை வழிநடத்தும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் தேவன் இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். நாங்கள் ஊழியத்துக்காக கடந்து போகிறோம். தேவனுடைய மகிமை எங்க மத்தியில இறங்கி வரட்டும். ஆவியானவர் எங்க இருக்கிறீங்க அங்க சமாதானம் உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கீங்களோ அங்க சந்தோஷம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, இதோ கிராமங்கள்ல கடந்து போகும்போது தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியில வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஆவியானுடைய மகிமையினால கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிற எங்களோடு வருகிற ஆண்டவரை ஒவ்வொரு சகோதரிகளை பலப்படுத்தி சகாயம் செய்யும். எல்லாம் திருப்பாத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 61வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டவும், நாளை கூறவும், தரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வசனம் சொல்கிறதே போல ஏசாயா 61:1-2 இவ்விதமா சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாகவும் இந்த நாளில் இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இதோ நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போகும்போது அநேக கட்டுண்டவர்கள், வியாதியில் இருக்கிறவங்க, வேதனையோடு இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, தேவ செய்தியை சொல்லும்படியாய் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். கிருபை ஜீசஸ் முகாந்திரம் எங்களை அனைவரையும் ஆண்டவர் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எங்க மூலியமா அற்புத அடையாளங்கள் செய்யத்தக்கதான கிருபையை கொடுத்ததுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதனால எங்களோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், அவன் யூடியூப் சேனல் மூலியமா எங்களோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆளுகை செய்வார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பதை போல ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர்களை கனம் பண்ணுவார். உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து கொடுப்பார். உங்களோட கூட பெரிய மிராக்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எங்களோட சேர்ந்து 3 சகோதரிகள் கடந்து வருகிறார்கள். அவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்க 4 பேரா கடந்து போனாலும் அங்க எங்க நடுவுல ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் அநேக அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அதுக்காக எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தவர் நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தவர் நீங்க நடத்தி செல்லுவீங்க. ஆமென். ஆண்டவரே, எஜமானுங்க நீங்க இருக்கும்போது வேலைக்காரிக்கு ஏது கவலை ஆண்டவரே. எஜமானாகிய ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போகும்போது வேலை செய்கிற நாங்க ஏன்பா கவலைப்படணும்? வெற்றியின் தேவன் எங்களுக்கு முன்பாக செல்லும் போது வெற்றி கொடி நாங்க பிடித்து உங்க பின்னாடி நாங்க நடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை தேவன் தாமே ஆசீர்வதிங்க. விசேஷமா இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரேயரை உங்களுக்கு காணப்பட்டிருக்கோம். தேவனுடைய வசனம் சொல்கிறது போல ஏசாயா 61:1-2 படி நீங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய மிராக்கிளை கர்த்தர் தாமே நமக்கு செய்வாராக. யூடியூப் சேனல்ல கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று டைப் செய்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. உங்க சொந்த பந்தங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே உங்களுக்கு ஒரு ஊழியமாய் காணப்படும். ஒவ்வொரு ஜெபமும் நாங்கள் உங்களிடத்துல கடந்து வரும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் காணப்படும். நீங்க எப்போ மறந்துடாதீங்க, ஜெபிப்பதற்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Praise Lord.